ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்டோரி ஜாய் ஆஃப் தமிழ். எனக்கு இந்த வீடியோவில் டாமத்தில் 17 என்ன ஆக போகுது அப்படின்ட்டு பார்க்க போகுது, 17 என்ன ஆக போகுது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து வேவிஷனில் எது வந்து காட்டியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒன்றால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிட்டு பிறகு உங்களுக்கு பிரச்சனை மறக்காம கிளிக் பண்ணியிருக்கோம். அப்போ தான் நெக்ஸ்ட் அப்டேட் எபிசோட போடும்போது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க டெலிஃபோன் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வேவிஷனை ஒரு படவில் நின்று காட்டியிருப்பாங்க இல்லையா, அதாவது உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாரு என்ன அப்படின்னா இவன் பெண்ணின் வந்து ஓடிட்டு வருவானா மாட்டானா அப்படின்னு நினச்சிட்டு வேவிஷன் வந்து அங்கே நின்றுட்டு வந்து யோசிச்சுட்டு இருப்பான். அந்த நேரத்தில் வந்து ஒரு சடனாக அங்கே வந்து 2 சோழர்ஸ் வந்து ட்ரிங்க் குடிச்சிட்டே பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த ஓர ட்ரிங்க் நல்லாவே இல்லை, எப்படி தான் அதை வச்சாங்க செஞ்சாங்களோ, எப்படி தயார் பண்ணாங்க தெரியல, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு யோசனை வருது. முன்னால் நடந்த யோசனை, தாமரை இலையில வந்து ஒரு தயார் பட்டதா இந்த ஒரு மதுபானம். அது வந்து வேவிஷனால் உருவாகின பேர் தான், இந்த நம்ம ஹீரோட உருவாகின பேர் தான் இந்த ஒரு பேர் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா அது வந்து மதுபானத்தை சொல்லிட்டு குடிச்சிட்டு இருக்கிறாரு. அவங்க அக்கா தம்பி கிட்ட தான் பேசிட்டு இருக்கும்போது நிறைய விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த பேர் எப்படியாவது இதை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சாங்க. இந்த மதுபானம் நல்லா இருக்குன்னு சொல்லி வச்சுட்டு இந்த பேர் வச்சது. அதை வந்து நம்ம வேவிஷன் நினச்சி பார்த்துட்டு சும்மா சோகமாக இருக்குது. அப்புறம் அந்த நேரத்தில் சோர்ஸில் அதை கீழே மயக்க போட்டு விழுறாரு. அதுக்கும் நம்ம வேவிஷனுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்காக வந்து மயக்க போட்டு விழுறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பெண்ணியை வந்து நம்ம சேனை தோல் மேலே போட்டு கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் பெண்ணி வந்து எங்கே இருக்கீங்க வாங்க அப்படின்ட்டு சொல்லி அவன் எஞ்சி பார்க்குறான். ஒரே ஷாக்கு, நம்ம சேனை இப்படி ஆயிட்டானா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அடிச்சிருக்கிறாங்க ஜியாச்சனை. யார் அடிச்சிருக்கா அப்படின்னா வெஞ்சோலியா தான். இவங்க ஆளுகளை முக்கால்வாசி வெஞ்சோலியா தான் எல்லாரும் பண்ணுவான். அதனால வெஞ்சோலியா தான் அடிச்சிருக்கலாம். அதனால பார்த்து என்னன்னா இவன் வந்து பயங்கரமாக எமோஷனல் ஆகிறான் ஜியாச்சன் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் அவன் வந்து படக்கலை வந்து உட்கார வச்சிடலாம். படவில் உட்கார வச்சுட்டு பெண்ணின்னு சொல்கிறா, நீ கவலைப்படாதீங்க, எல்லாருமே வந்து மயக்க போட்டாங்க. அதாவது வேவசனை கேட்கலாம், மற்றவங்களாம் எப்படி அவங்கள ட்ரிங்க் நல்லா குடிச்சிருக்காங்க, மயக்க போட்டாங்க, அதான் நான் அதில் நிறைய இது கலந்துருக்கலாம் மயக்கக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இவன் வந்து செத்துட்டானா அப்படி இருக்கும்போது செப்பான பார்க்க போகும்போது அவன் வெண்ணின்னு சொல்கிறான், இல்லை அப்படிலாம் அவன் இல்லை அவன் கொஞ்சம் மயக்கமாக இருக்கிறாரு, அதுக்கப்புறம் அவன் உடம்பு முடியாமல் இருக்குது, அதனால தான் அப்படின்னு சொல்கிறான் பெண்ணி. சரி அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம இருக்க வேணாம், நம்ம உடனே போகணும், அப்புறம் இருந்ததுன்னா எனக்கு வெஞ்சோலியாக தெரிஞ்சு போயிடும், அப்போ நம்ம பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கூட்டிகிட்டு போகிறான். எங்கே அப்படின்னா ஏங்கலையே வந்து அவங்க பாட்டி வீட்டில் தான் தங்கியிருக்கிறா. அங்கே வந்து அந்த இடத்துல வந்து வெண்ணிக்கு வந்து படத்தை ஓட்டிகிட்டே கூட்டிகிட்டு போகிறான். அது வந்து நைட் ஃபுல்லாக காட்டிடுறாங்க. அப்புறம் காலையில் எழுந்து ஆனோடனே கதை கட் பண்ணிவிட்டு காலையில் எழுந்து ஆனோடனே நம்ம அதாவது வெஞ்சோ வந்து காட்டுறாங்க. நல்லா ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னன்னா எல்லாம் அங்கே மயக்க போட்டுருக்குறா. இன்று முதவாக இருந்து பார்க்கலாம் வெஞ்சோலியாவே எரி போட்டு பார்க்கும்போது என்னடா இது இல்லை என்னது அப்படின்ட்டு நினச்சி பார்க்கலாம் வெஞ்சோ. இதெல்லாம் பார்க்கும்போது அவன் சொல்லிட்டு இருக்கிற கதை, இதில் யாரோ கலந்துருக்குறாங்க, அதாவது எல்லாம் வந்து மயக்க போட்டுருக்காங்க, அதனால் இது யாரும் எந்திருக்க முடியாது அவ்வளோ சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். இவங்க எல்லாம் எழுப்பிடு, என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிற, இவங்க வந்து ஜியாச்சன் எங்க அப்படின்னு வெஞ்சோ கேட்கலாம். அவன் தப்பிச்சிட்டான் அப்படின்ட்டு சொல்கிறான். என்ன தப்பிச்சிட்டானா, எப்படி தப்பிச்சான், இவங்களுக்கு அறிவே இல்லையா அப்படின்ட்டு வந்து நம்ம வெஞ்சோ வந்து பேசிட்டு இருக்கலாம் வெஞ்சோலியா கிட்ட. அதுக்கப்புறம் தான் விசாரிக்கிறாங்க ஆள், நீங்கள் என்ன வந்து இவங்கள கோட்டு வைக்காங்க அதேக்காவா அப்படின்னு சொல்லி வந்து கட் பண்ணிட்டு வேறு இடத்துல காட்டுறாங்க. நம்ம பாட்டி ஊருக்கு வந்துட்டாங்க. அங்கே வந்து யாக்கே வந்து ஜியாச்சன் பார்த்துட்டு அழுவுறா, இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லி. அப்புறம் என்ன ஆக போதே தெரியல அப்படிங்கும்போது நம்ம பெண்ணின்னு சொல்கிறோம், நம்மளுக்கு இருக்க வேணாம், 3 பேர் வந்து ஹீலிங் இடத்துல போயிடலாம், அங்கே எங்கள் அக்கா மட்டும் தான் இருப்பாங்க, வேறு யாரும் வர மாட்டாங்க, அங்கே பாதுகாப்பான இடம் தான், அங்கே வந்து நான் மட்டும் தான் இருப்பேன், நானும் எங்கள் அக்கா தான், அதனால போகலாம் அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லி வேவசனை ஜியாச்சின் கேங்கு 3 பேர் வந்து பெண்ணின் வந்து அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வேவசனை கொஞ்சம் நம்பிக்கை வருது. ஸோ இவன் வந்து நம்ம நம்பிக்கையான ஆள்னு சொல்லிட்டு இவனுக்கும் வந்து கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்கலாம் வெண்ணி. அதுக்கப்புறம் வந்து அவங்க அக்கா வந்து அப்படி அப்படிங்கும்போது அப்புறம் அவங்க பாட்டி வந்து என் பாட்டி வந்து இன்னைக்கு தனியாக அது மாதிரி தான் இருப்பாங்க, அதனால அவங்க வந்து பாட்டி கண்டிப்பாக நாங்கள் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக திரும்ப நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து அன்பாது ஒரு ஆதரவு மாதிரி சொல்லிட்டு அவன் போகிறான். அங்கேருந்து எல்லாருக்கும் கொஞ்சம் எமோஷனலாக இருக்குது. எல்லாரும் வந்து அழுகுறாங்க. அந்த நேரத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஏகலை வந்து சொல்கிற பாட்டிக்கிட்ட, பாட்டியம்மா நீங்கள் வந்து இங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப ஆபத்து, நீங்கள் கண்ணு எங்கே தெரியாமல் போயிருங்க, வெஞ்சோவுக்கு தெரியாமல் போயிருங்க, அவங்க தெரிஞ்சிருச்சுன்னா எங்களை தேட ஆரம்பிச்சிருவான், அப்போ எங்களை பழி வாங்கிடுவான், அப்போ நீங்கள் நாங்கள் இல்லாமல் என்ன பண்ண முடியும், அதனால இங்கே கண்ணு தெரியாமல் நீங்களும் தாத்தாவை பார்த்துருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே 3 பேரும் அவங்க படவில் ஏறிட்டு போயிடறாங்க. அங்கேயும் வந்து பெண்ணிங் தான் ஓட்டிகிட்டு போகலாம். அந்த நேரத்தில் அதை கட் பண்ணி வெஞ்சோ, அதாவது பெண்ணின் வந்து நைட்டு வந்து அவங்க ஒரு ஷோர்ஸ் வந்து பேசியிருப்பாங்க இல்லையா, அவன் வந்து என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஞ்சோ வந்து கேட்குறான், யார் இப்படிலாம் பண்ணது, யார் இப்படிலாம் பண்ணது அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கிறான். அதாவது அவன் என்ன சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வேலைக்காரியோ வந்து பார்த்துட்டு பேசிட்டு தான் இருக்கிறா, அதாவது இதை தவிர என் மேலே தான் தப்பு, இவரை நான் எப்படி விட முடியும், மேலே அடிக்கிறது இல்லை, அதனால நான் விட்டுட்டேன், அதை எப்படி விட முடியும், நீ யாருன்னு என்ன விசாரிக்கணும், என்ன வச்சிருக்காங்க ஏதாவது வச்சிருக்காங்க அதெல்லாம் விசாரிச்சு தான் விடணும், உனக்கு அறிவு இல்லையா அப்படின்ட்டு சொல்லி வெஞ்சோ பேச ஆரம்பிச்சிட்டான். அதே சமயத்தில் அவனுக்கு வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா நீ உருப்பட மாட்டேன் உனக்கு அப்படிதான் அப்படின்னு சொல்லி அவன் கண்ணத்திலேயே அடிக்கிறான். அந்த கண்ணத்துலனா அந்த சோழர் கண்ணத்தை இருக்கிறான். வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அவன் கழுத்தை பிடிச்சி கொன்று அப்படிங்கும் போது, அதாவது வெஞ்சோலிக்கு பயங்கரமான பவர், ஆத்ம சக்திகள் வந்து அழிக்கக்கூடிய பவர். அதனால பார்த்தீங்கன்னா அதனால தான் சியாங்சனுக்கு வந்து ஆத்ம சக்திகள் ஒன்றுமே இல்லாமல் அடிச்சிருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா பழைய மனுஷங்களை மாதிரியே இப்போ ஆத்ம சக்திகள் இல்லைன்னா அது பழைய மனுஷர் மாதிரி ஆயிடுவாங்க. அதனால அவங்க சக்தியில இழந்துருவாங்க. அதனால என்ன பண்ணுறான்னா இருக்கலாம் அவன் வந்து சக்தி அவங்களுக்கு வந்துடுது, அந்த வெஞ்சோலியாக வந்துட்டு அந்த சக்தியை அவன் பயன்படுத்தி இவங்களெல்லாம் கொண்டுதான். கொண்டுட்டு அதுக்கப்புறம் இவன் பேசிட்டு இவன் வந்து அதாவது
அதாவது வேலைக்காரி சொல்லிட்டு இருக்கிறான். அவள் என்னன்னா, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, நீங்கள் இப்படி பண்ணல மாதிரி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறா. வெஞ்சோ வந்து பேசிட்டு இருக்கான். பேசிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் அவளை தள்ளி ஓட்டுட்டு, இது என்ன அவனையோ தெரியாது, நாளைக்கு நீ என்ன பண்ணேன்னு டியான்ஜினோ அவங்கள எங்கே இருக்காங்க போய் விசாரி அப்படிங்கிற போது சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்து இப்போ என்ன பண்ண முடியாதுன்னு தெரியல. அவன் வந்து ஒரு சேஃபான இடத்துல இருப்பான். எங்கே அப்படின்னா ஹீலிங் இடத்துல தான் இருப்பாங்க. ஹீலிங்னா நம்ம பெண்ணினோட இடம் இருக்கு இல்லையா, அங்கே ஹீலிங்கில் தான் இருப்பாங்க. அங்கே தான் போயிருப்பாங்க, வேறு எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. அதனால் நீ அங்கே போய் பாரு அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரி பொண்ணு என்ன பண்ணுவானா, என்ன நீங்கள் வெஞ்சோ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு தானே அவர்கிட்ட சொல்லிட்டு, நீங்கள் இப்படி பண்ண என்ன பண்ணுவீங்க, நான் அழிச்சே போவேன் அப்படின்ட்டு அவன் கோவத்தில் பேசிட்டு இருக்கிறான். அதில் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெண்ணி வந்து குதிரையில் பாதுகாப்பாக இடத்துல ஹீரோட ஃபேமிலி கூட்டிகிட்டு வராங்க. ஹீரோட ஃபேமிலினா இல்லை தானே, நம்ம ஹீரோ 3 பேர் பிரதர்ஸ் சிஸ்டர் வந்து கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு அதாவது வெண்ணின் வந்து இவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கலாம், நம்ம ஹீரோ கிட்ட வேஷன்கிட்ட சொல்லிட்டு இருக்கலாம், ஏன்னா எனக்கு சீக்கிரம் உள்ளே போயிடணும், இல்லைன்னா வந்து வெளியே வந்து பார்க்கணும், அதாவது யாரோ பார்த்துட்டு போகிறாங்க, சீக்கிரம் உள்ளே போயிடணும் அப்படின்னு. அதாவது வேஷனுக்கு ரைட்டாக சந்தேகம் இருக்குது, எந்த இடம்னு சொல்லு அப்படின்ட்டு. அவங்க சொல்லும் போது பேசாமல் உள்ளே போயிடலாம், அங்கே போய் பேசிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு சேச்சை வந்து சோல்டர் மேலே போட்டு அங்கே உள்ள வந்துடலாம் போல வேவ்ஷன். அதுக்கப்புறம் தான் நடக்குது. உள்ளே வந்தோடனே மறுபடியும் என்னங்களாம் வேவ்ஷன் வச்சு, அதாவது வேவ்ஷனுக்கு மறுபடியும் சந்தேகம் வந்துட்டு அதாவது சட்டையை பிடிச்சி பேசலாம், இது வந்து ஹீலிங் இருக்கிற இடம், அதனால நான் அக்கா மட்டும் அப்போ வேறு யாரும் வர மாட்டாங்க, மற்ற யாரும் வந்தாங்கன்னா அது எங்கள் அக்கா நான் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க அக்கா வந்துடா. அப்புறம் அவங்க அக்கா வந்து பேசிட்டு இருக்கிறா. அந்த நேரத்தில் அவங்க அக்கா வந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, என்னாச்சு அப்படிங்கும்போது நிறைய அவங்க வந்து அதாவது கதை தட்டுற திடீர்னு அவங்க அக்கா அவங்க வந்து நிற்கும் போது கதை தட்டுற சத்தம், அதாவது பின்னால் சோடஸ்லாம் வந்துட்டாங்க, இங்கே தேடுறதுக்கு வேண்டி அவங்க இடத்த தேடுறதுக்கு வேண்டி வந்துட்டாங்க. யாருன்னா வேவ்ஷனை சேட்டணும். உடனே என்ன பண்ணுறா, நம்ம ஹீரோ வந்து வெண்ணி நிற்கிற வாழை எடுத்து நம்ம ஹீரோக்கு அதாவது வெண்ணி முன்னாலும் கண்ணை காட்டுறாங்க, நீ எப்படியாவது எங்களை இருக்கிறத சொல்லிடாத அப்படிங்கிற மரத்த மாதிரி அவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் யாரும் இல்லை, என் தம்பி தான் வந்திருக்கான், நீங்கள் போங்க அப்படின்ட்டு சொல்லி அவனை சோடஸ்லாம் அனுப்பிடுறாங்களா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இப்படி கோவறது தெரியாமல் முடிச்சுட்டு பெண்ணி. அதுக்கப்புறம் உள்ள வந்தோடனே சேச்சினா படுத்துட்டு இருக்கலாம், ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கலாம். அப்போ வந்து பேசிட்டு இருக்கலாம், தனப்பாலே பேச ஆரம்பிச்சிட்டான். நம்ம எப்படி தூக்கத்தோட தனப்பால பேசுவோமோ அதே மாதிரி அவனை தனப்பால பேச ஆரம்பிச்சிட்டான். என்ன அப்படின்னா, அம்மா அப்பா எங்கேயும் போயிடாதீங்க அப்படிங்கும் போது நம்ம வேவ்ஷன் என்ன பண்ணுறான்னா, உடம்புல தன கொதிக்குது, அதுக்கு ஹீட்டிங் கம்மி பண்ணலாமே துணியால் தொடச்சி விடுறாரு. தொடச்சிடும் போது கதை சத்தம் கேட்குது. யார் தட்டுறது அப்படின்னு லைட்டாக ஒட்டி பார்க்குறாரு. நான் தான் வெண்ணி அப்படின்னு சொன்னேன். கதை தொடர்ந்துட்டு வெளியே நின்று பேசிக்க ஆரம்பிச்சுறாங்க. அவங்க என்ன பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, தாமரை கொடுத்து என்னாச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, தாமரை கொடுத்து யார் அடிச்சா, யார் அப்படி பண்ணா அப்படிங்கும்போது, நான் அவளை சும்மாதே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என் கோவமாக தான். சரி இதோட பேசிட்டு போதும் வெண்ணின்னு சொல்கிறா, நான் போய் ஜியாச்சினை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது ஏன் நீ என்னை கொல்ல போறியா அப்படிங்கிறான். நான் அப்படின்லாம் கொல்ல பண்ண அவன் கொல்ல மாட்டான் எப்படின்றாலும், ஏன்னா அது லாஸ்ட்டில் இவங்களுக்குலாம் உதவி செய்ய போகிறான் நம்ம வேவ்ஷன். அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களை பேசிட்டு உள்ள ஜியான்சனுக்கு செக் பண்ணுறக்கு வரா. அதாவது பலமாக காயப்பட்டிருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து வேவ்ஷனை சொல்லிட்டு இருக்கலாம். வேவ்ஷன் கிட்ட பலமாக காயப்பட்டிருக்குது, அது போக தலைமுறை ஆயிருக்குது, அதனால் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். அதாவது அதாவது வெஞ்சோடைய வந்து அதை பயன்படுத்தினால அந்த சக்தி வந்து கொஞ்சம் காணாம போயிருக்கு, அது வந்து இது எப்படி சாத்தியம் அப்படிங்கும்போது, என்னாச்சு ஒழுங்காக சொல்லு அப்படிங்கும்போது, இல்லை இவருக்கு சக்தி குறைச்சி போச்சு, சக்தி இல்லை அப்படின்னு சொல்லி ஷாக்கு. என்ன சக்தி இது தப்பு தானே அப்படிங்கும்போது, அப்போ அதை கட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதெல்லாம் அடுத்த நாள் காட்டுறாங்க. வெந்நீர் வந்து மருந்து வந்து தயார் பண்ணிட்டு இருக்கலாம் யாருக்குன்னா ஜியான்சனுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியான்சன் வந்து இப்போ பேயடிச்ச மாதிரி படுத்துட்டு இருக்கலாம். ஜியான்சன் கண்ணை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேவ்ஷனை சாப்பிட கொண்டு வரான், சூப்பை வந்து கொண்டு வரான். அந்த நேரத்தில் வந்து வேவ்ஷன் சொல்கிறான், ஜியான்சன் பயத்தோட இந்திரி பயமாக்கு இந்திரி அப்படின்னு சொல்லி அவன் பயந்து பேசுகிறான், இண்டஸ்ட்ரியா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து என்னென்னா உணர்த்துறான், எனக்கு உணர் இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு வேவ்ஷனை லைட்டாக தோல் பட்டமான அடிக்கிறான். அப்போ அடிக்கும் போது, நீ பரவாயில்ல, நீ என்ன வேணா வச்சுக்கோ, என் மேலே கோவம் தானே அப்படின்னு சொல்கிறான். அதனால வந்து உனக்கு உணர் தெரியுதா அப்படிங்கிறான். ஆமாம் நீ என்ன சொல்கிற அப்படிங்கும்போது, எனக்கு தான் ஆத்ம சக்தி இல்லையே, இல்லை வெஞ்சோட காரணம் தானே, எனக்கு சக்தி இல்லையே, அவனை நான் சும்மா விட மாட்டேன், என் குடும்பத்தை அழிச்சிட்டான், நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டான். ஜியான்சன் பயங்கரமாக அழுவ ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு அழுக வருது. அழுக வரும்போது அவன் அங்கே இங்கே தள்ளியோட நான் போய் அவனை எவ்வளோ பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் ஜியான்சன் வேவ்ஷனை தடுத்தேன், நீ எப்படி போக முடியும், அதான் என்ன முடியலையே, எனக்கு தான் ஆத்ம சக்தி இல்லையே, நீ தான் எனக்கு எதாவது பண்ணேன் அப்படின்ட்டு சொல்லி கேட்க, நம்ம வெண்ணின் வந்து உள்ள வர வெண்ணின் உள்ள வருவது ஜியான்சனை பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு தான் உள்ள வந்துட்டு அவளுக்கு சாப்பாடு வந்து கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இவளுக்கு உதவி செய்யலாம் அப்படி கிட்ட போகும்போது செக் பண்ணுறக்குள்ளே போகிறா. அந்த நேரத்தில் அவள் சட்டை இருக்க நெருப்பு இது சிம்பிள் வந்து காட்டிடுது வேவ்ஷன் கிட்ட. நீ அவளோட ஆள் தான், நீ என்னை தொடாத, நீ பேசாதப்போ அப்படின்னு சொல்லி தோட்டு விடுறா வேவ்ஷன். அதுக்கு அதை பாட்டி நம்ம வெண்ணிக்கு சரியான சோகமாயிடுது. அவள் அழுதுகிட்டே போகிற வெளியே. அந்த நேரத்தில் வந்து அவன் தம்பி காத்துட்டு இருக்கிற செக் பண்ணிட்டு இருக்கான், இது வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். பெண்ணின்னு சொல்லிட்டு இருக்கிற அக்கா ஜியான்சனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. இல்லை அவன் குணமாகலை, யாராலும் குணப்படுத்த முடியாது, ஏன்னா அவருக்கு பெரிய வியாதி இருக்குது, யாராலும் குடும்பப்படுத்த முடியாது, இப்போதைக்கு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறா. பெண்ணினும் அக்கா தங்கச்சி வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் தெரியுது என்ன ஆகும் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா இவங்க பேசிட்டு இருக்கிற நேரத்தில், என்னக்கா தயவு சொன்னா அவங்கள எங்கே போய் சொல்லுவீங்க, அவங்க எங்கே போவாங்க, நீ எப்படியாவது சீக்கிரம் போய் அவங்களை அனுப்பிடு, அது குணமாகணும்னு நீ அனுப்பிடு அப்படின்னு சொல்கிறோம். அக்கா நீங்கள் அவங்க ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அப்போ அனுப்புங்க, இப்போ வேணாம், உனக்கு தான் நல்லா தெரியுமே வெஞ்சம் வந்து ரெஸ்பெக்ட் ஆள கிடையாது, அதனால வந்து நீ சீக்கிரம் அனுப்புறது உனக்கு நல்லது அப்படின்ட்டு சொல்லுவா. சரிக்கா நான் சீக்கிரம் அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லுவாக்கா. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது ஜியான்சனுக்கு எப்படியாவது குணப்படுத்தணும்னு சொல்லி மரத்தை தேடிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ வந்து வெளியே கிட்ட
வந்து மருந்து புக்கு வந்து கேட்பான். எதுக்கு அப்படின்னா புக்கில் தெரிஞ்சு படிச்சுக்கணும், இவனை குணமாக்கிறதுக்கு ஏதோ ஒன்று தீய இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு புக்கு கொஞ்சம் வேணும், அதாவது மெடிக்கல் சம்மந்தப்பட்டமான புக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து வெந்நீர் கிட்ட கேட்குறாரு. இதெல்லாம் கேட்டு சரி என்ன வர அவ்வளோ பேசாமல் புக்கு எடுத்து கொடுக்குறான். அவனும் வந்து ஒரு வாரமாக ஃபுல்லாக படிச்சுட்டே இருக்கிறாங்க, மாட்டி மாட்டி படிச்சுட்டே இருக்கிறான். அது எதுவுமே கிடைக்கல. அடுத்து அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா வெந்நீர் சாப்பாடு கொடுக்க வந்துடுறான். சாப்பாடு கொடுத்து அவரும் என்ன பண்ணுறா பேசிட்டே இருக்கிறா தூதிடான். அடுத்த நாள் ஒரு டைம் என்ன ஆகுதுன்னா அதாவது கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் எல்லாம் தூதிட்டு இருக்கும் போது சாப்பாடு கொண்டு வந்துடும் வெந்நீர். அந்த நேரத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வெந்நீர் வந்து சொல்கிறா, உங்கள் அக்கா உனக்கா செஞ்சது, உங்கள் அக்கா உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீ இன்னும் போகல, அதனால போய் பாரு உங்கள் அக்காவை, உனக்கு உடம்பு தயாராக இருக்கு, நீ இப்போதைக்கு போதும், நீ படுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி அவள் தாட்டி விடுறா வெந்நீர். அந்த நேரத்தில் வந்து நம்ம ஹீரோ முடிச்சுட்டு அவங்க அக்காவை போய் பார்க்குறா. அதாவது அவங்க அக்கா காட்டுறாங்க, நீ இப்படி படுத்துட்டு இருக்கிற, நான் என்ன வேணும் அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் நமக்கு தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்கள் அக்கா பேசிட்டு இருக்கிற அந்த கேப்பில் வந்து அதாவது தலையில் வந்து 3 ஆணி போட்டுறாங்க. எதுக்கு அப்படின்னா வந்து தூவ மாட்டேலாம் ரெஸ்ட் எடுக்க மாட்டேலான்னு சொல்லி அவங்க அக்கா ஆணி அடிச்சு போடுவேன். அப்போ வேவ்ஷனை தாடியில் வலிச்சு வந்துடாப்புல, தாடியில் வலித்து வந்து இது மாதிரி ஆனப்பனால வேவ்ஷனை வந்துடாப்புல. அவங்க அக்கா பார்த்துட்டு அவங்க அக்கா கூட்டு பேசுகிறாங்க, என்ன பண்ணுறது, நம்ம தாமரை குளத்துக்கு திருப்ப எப்படியாவது வரணும், தாமரை குளத்துக்கு எப்படியாவது வரணும், மீட்டு வரணும், ஸோ அதனால் நீ என்ன ஒன்று அப்படின்னு சொல்லி எனக்கு அப்புறம் நீ என்ன பண்ண அப்புறம் லான்ச் உதவி பண்ணுவாள், சியாச்சன் வழி, அதாவது சியாச்சனுக்கு வந்து எப்படியாவது குணப்படுத்துறதுக்கு லான்ச் உதவி பண்ணுவாள் அப்படின்னு சொல்லி நான் லான்ச்சன் கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வா அப்படின்ட்டு சொல்லுவான். ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் நீங்கள் வேறு விஷயம் இப்போ உனக்கு உடம்பு டயர்டாக இருக்குது அஸ்வின், அதனால் நீ எங்கே போக வேணாம், நீ ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறான். நீயும் இப்படி போய் டயர்ட் ஆகிட்டீங்கன்னா நான் எங்கே போகிறது, தாமரை கொடுத்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுட்டுருக்கலாம் யாங்கடி. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சியாச்சினோட வந்து கண்ணீர் வந்துட்டு இருக்கிற பெண்ணின்னு வந்து ஓரமாக நின்று அவளும் கேட்டு அழுதுட்டு போயிட்டு இருக்கிறான். அவளும் எதுவும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த அதுக்கெல்லாம் அவன் படித்ததெல்லாம் மறுபடியும் திரும்ப வந்து படிச்சுட்டு இருக்கிறான் நம்ம பெண்ணி. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா இவளை திரும்ப படிச்சுட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம வேவிஷன் அடுத்த நாள் சாப்பாடு கொண்டு வரலாம். அவனை என்ன பண்ணுறா படிச்சுட்டு இதே நாள் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க அக்கா இது காமிச்சிட்டு இருக்காங்க. அடுத்தப்பறம் ஒவ்வொன்றா நடந்துட்டு இருக்குது. அவன் படிச்சுட்டு இருக்க 1 மாதத்துக்கு ஆயிருக்கும் போல். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடனே சடனாக வந்து ஒரு இது மாதிரி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிருச்சு. என்ன அப்படின்னா ஹீரோவுக்கு ஒரு இது மாதிரி ஒரு வாய்மூலம் சட்டி விட மாதிரி கிடச்சிருக்கு. அது என்ன சட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்மைகள் வந்து நம்ம உடம்புக்கு ஆண்மைகள் அதே உடம்புக்கு அவன் நம்மளுக்கு வந்து இருக்கிற ஆண்மைகள் அவனுக்கு போகிற மாதிரி சட்டியே வந்து இருக்குது. இதை வந்து வேவிஷன் உட்காந்து இருக்கும்போது நம்ம இவ வந்து வெளியிட்டு வந்துடும். அவள் வந்து இருக்கும்போது சியாச்சின் குடும்பப்படுத்துறதுக்கு இது கிடச்சிருச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கிறா. அந்த நேரத்தில் தான் சொல்கிறான், எனக்கு ஜெயாண்டின் குடும்பத்தில் அப்படிங்கும்போது அவள் கொஞ்சம் சிரிக்கல. ஆனால் உள்ளே போகும்போது கரெக்டாக வெந்நீர் வந்து பார்த்தலாம், இவங்க எதுக்காக உள்ளே போகிறாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொண்டு வந்திருக்கலாம். அந்த நேரத்தில் வந்து அக்கா அதான் சொல்கிறாங்களே, நீ எப்படியாவது பண்ணி கொடுத்துரு அக்கா அப்படின்ட்டு அவன் பேசிட்டு இருக்கலாம். அந்த நேரத்தில் அவளுக்கு ஒன்றும் புரியல. அதாவது இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், எனக்கு அது எப்படி சாத்தியம், எனக்கு அதெல்லாம் பண்ண முடியாது, இதெல்லாம் பண்ண அவ்வளோதான் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கிறான். ஆத்மி சத்தலைனா அவ்வளோ சீக்கிரம் கிடையாது, உன்னோட உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு அவன் பேசிட்டு இருக்கிறா. எனக்கு பரவாயில்ல, உயிர் போனால் கூட நான் பரவாயில்ல, அதை என் தம்பிக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன், வேறு யாருக்காக பண்ணுறானா அப்படின்னு சொல்லி அண்ணாக்காக தான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கிறேன். இதோட வந்து என்னென்னா வெளியில் வந்து சரி இதோ பண்ணித்தரேன் அப்படின்ட்டு சொல்ல அப்புறம் விஜயாஞ்சனுக்கு லைட்டாக திரும்ப வந்து தன்னை பண்ணுறது இது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட முடிஞ்சது இந்த கதை. ஸோ எபிசோடு 11 கதை முடிச்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் மக்களே. டாடா பை பை, சூப்பர்.